அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் மற்றும் பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இது ரெண்டுத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா விரைவில் வெளிவர இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களோ, ஸோ அவங்க எல்லோரும் வந்து பண்ணாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா எப்போ வேணாலும் வெளிவரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்கா ஒவ்வொரு எக்ஸாமாக பார்ப்போம். நம்ம ரெண்டு எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பண்ணாக்கா ஒன்று பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், இன்னொன்று வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எதுவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தான் வரும். மேபி வந்து பண்ணாக்கா நமக்கு ஜான்வரி 15 அதாவது பிஃபோர் பொங்கலுக்குள்ளே வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியா வந்தாலையும் நமக்கு எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்னும் நமக்கு டெட்டுக்கான ரிசல்ட் வராமல் இருக்குது. ஸோ டெட்டுக்கான ரிசல்ட் எப்போ வருதோ வந்த உடனே நமக்கு யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வெளியிட்டுருவாங்க. அப்போ யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இப்போ நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம் அண்ட் பிஓ எக்ஸாம் ரெண்டுமே ஜனவரி வச்சுப்போம். ஸோ ஜனவரி 15 அந்த மாதிரி வருது அப்படின்னா எடுத்துக்கிட்டாக்கா, இல்லை வந்து ஜனவரி 20க்குள்ளே வருது அப்படின்னாக்கா, அப்போ 20லேருந்து 3 மந்த்து டைம். அப்போ எப்போ வரும்? ஏப்ரல் 20 கிட்ட வந்துடும் 3 மந்த்துன்றது. அப்போ ஏப்ரல் 20 அப்படின்னா அந்த டைமில் எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதனால் நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாமும் ஏப்ரல் மந்தில் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கும் அந்த ஏப்ரல் மந்தில் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ எப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போது. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா நமக்கு ஆனுவல் பிளானர் அதுவும் வந்து பண்ணாக்கா நமக்கு இந்த ஜனவரி ஃபஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனே நமக்கு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கும் யூஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனே போட்டாலையும் நமக்கு தேர்வு எப்போ இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா ஜூன் மந்த்து தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறது வந்து பண்ணாக்கா ஒரு கெஸ்ஸில் தான் சொல்கிறோம் ஜூன் மந்தில் தான் நான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு. மேபி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணி மார்ச்சுக்கு முன்னாடியே கூட எக்ஸாம் முடிச்சிடலாம். சரிங்களா? அதனால் அன்றைக்கி வந்து சார் நீங்கள் தான் சொன்னீங்களே ஜூனில் தான் வரும்னு சொன்னமே இப்போ வச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பண்ணாக்கா மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும். எலெக்ஷனுக்கு அப்புறமா எக்ஸாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இல்லை வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமாக இருக்கட்டும். ஸோ அதனால் நமக்கு குறைஞ்சது வந்து பண்ணாக்கா இன்றைக்கி தான் நம்ம இன்றைக்கி எந்த டேட்டில் இருக்குன்னா ஜனவரி 2 2016 இருக்கும். அப்போ வந்து பண்ணாக்கா 2026 இருக்கும். அப்போ 2026 இருக்கும் ஜனவரி 2. சரிங்களா? அப்போ ஜனவரி 2லேருந்து நமக்கு வந்து பண்ணால் இப்போ ஜூன் மந்த் நடக்குதுன்னா நியர்லி வந்து பண்ணாக்கா 6 மந்த் இருக்குது. அப்போ 6 மந்த்து மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஒரே ஒரு எய்ம் எதுவாக இருக்கணும்னா இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் அண்டு யூஜிடிஆர்பி எக்ஸாமை மட்டும்தான் இருக்கணும். அப்போ நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். ஆடி இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்மளுடைய அந்த போய்ட்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிங்கனாக்கா அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போனாக்கா நான் வந்து டெட்டு பேப்பர் 2 முடிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஜிடிஆர்பிக்கு மட்டும் படிங்க. இட்ஸ் என்னுடைய ஐடியா, என்னுடைய சஜெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நீங்கள் டெட்டு பேப்பர் 2 படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வெறும் யூஜிடிஆர்பிக்கு மட்டும் படிங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து பண்ணால் வெறும் மேஜர் மட்டும்தான் வரப்போகுது. அதனால் வந்து பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதே நான் டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணல, பேப்பர் 2 பாஸ் பண்ணல அப்படின்றவங்க நீங்கள் வந்து பாருங்கள் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் படிங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம் தான் வந்து பாருங்கள் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலையும் எப்போ வரும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜனவரி 2nd வீக்கில், அதாவது பொங்கலுக்கு முன்னாடி வரும். அப்படி பொங்கல் தவறிச்சு அப்படின்னாக்கா பொங்கலுக்கு அப்புறம் வந்து பண்ணாக்கா 1 வீக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேர்வர்கள் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் போனதுக்கப்புறம் போயிடுச்சேன்னு நினச்சா எந்த யூஸும் கிடையாது. இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் நீங்களும்
பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமராகவோ இல்லை வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி முடிச்சுட்டு பிடி அசிஸ்டண்ட்டாகவோ ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.